டயபெட்டிஸ் மெல்லிடஸ் அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு தெரியுங்களா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சாப்பிடும்போது நம்ம தட்டில் 50% காய்கறி தாங்க இருக்கணும். 25% புரோட்டீன் இருக்கணும். புரோட்டீன் உணவு என்னென்னா பருப்பு, மீன், முட்டை, தோல் உரித்த கோழி, இது வந்துட்டு 25% இருக்கணும். பேலன்ஸ் 25% வந்துட்டு முழு தானியங்கள் இருக்கணுங்க. என்ன உணவு சாப்பிடணும், எது அளவோடு சாப்பிடணும், எந்த உணவு நம்ம தவிர்க்க வேண்டிய உணவு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, கிளைசிமிக் லோட் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்ற உணவு கார்போஹைட்ரேட் சுகராக நம்ம ரத்தத்தில் மாறுங்க. அந்த மாறுற டைம் இருக்குங்களே, அதுதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இப்போது அது அதிகமாக இருக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட் சுகராக வேகமாக மாறிடும். ஸோ சுகர் ரத்தத்தில் வேகமாக அதிகமாகிடும். அந்த மாதிரி உணவை நம்ம தவிர்க்கிறது நல்லது. இப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிற உணவு, அதாவது கார்போஹைட்ரேட் சுகராக மாறுறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மாறுது அப்படின்னா ரத்தத்தில் ஸ்லோவாக தான் சுகர் அதிகமாகும். இதை நம்ம எடுத்துக்கலாம். கிளைசிமிக் லோட் அப்படின்னா என்னென்னா, நம்ம சாப்பிடக்கூடிய மொத்த உணவும் சுகராக மாறுதுங்க இல்லையா, அது எவ்வளோ மாறுது அப்படிங்கிறது தான் கிளைசிமிக் லோட். அதாவது குவான்டிட்டி, அதை குறிக்கிறது தான் கிளைசிமிக் லோடு. இதுவுமே கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதிகமாக இருந்தால் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன உணவு சாப்பிடணுங்கிறத சொல்லிடுறேன். இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், லோ கிளைசிமிக் லோடு உள்ள உணவை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சிறு தானியங்கள் எல்லாமே நம்ம சாப்பிட்லாங்க. குதிரைவாலி, திணை, கம்பு, கேழ்வரகு, அதுக்கப்புறம் பயிறு வகைகள், கீரைகள், கொண்டக்கடலை, இந்த மாதிரி உள்ளது நம்ம சாப்பிடலாங்க. எது அளவோடு சாப்பிடணும் அப்படின்னா சப்பாத்தி, தோசை, ராகி, மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், தர்பூசணி, இதெல்லாம் அளவோடு தாங்க சாப்பிடணும். எதனால் அப்படின்னா இதில் மாடரேட் கிளைசிமிக் இண்டெக்ஸும் லோடு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகளை நான் சொல்லிடுறேன். என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசி சாதம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க. அடுத்து பரோட்டா, எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பரோட்டா சாப்பிடக்கூடாது. உப்புமா சாப்பிடக்கூடாது. பூரி சாப்பிடக்கூடாது. பொங்கல் சாப்பிடக்கூடாது. ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. பேக்கரி பொருட்கள் சாப்பிடக்கூடாது. கூல்ட்ரிங்க் சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஹை கிளைசிமிக் லோடு உள்ள உணவு. சரியான உணவு, சரியான அளவு, தினசரி உடற்பயிற்சி, இந்த மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வரவிடாமல் தடுக்கலாங்க. ஆல்ரெடி நீங்கள் சுகர் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாத்திரையை சாப்பிடணும். அதோடு சேர்த்து இந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் மருத்துவர்